Hello guys, welcome back. This is part number 4 on module number 25 wave optics. Previously கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ சால்வ் பண்ணிருக்கோம் based on contents and problem solving. Now we are moving to NCERT exercise problems. NCERT exercise problems பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 problems தான் இருக்கு. All are very small and tiny problems. பட் நம்மளால எவ்வளோ தூரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் வித் டீப் கால்குலேஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கால்குலேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எம்சிக்யூக்குள்ளே போனீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். யூஸ்வலாக அந்த மெத்தட் தான் போகிறோம். அதை ஐ ஹேவ் டு ரிமைண்ட் யூ. அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி என்கொயரி செஷன்ஸ் ஆர் எனி லைவ் செஷன்ஸ் ஆர் கொஸ்டின் பேங்க்ஸ் அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா என்கொயரி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எங்களோட டீம் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் friends and family ஷேர் பண்ணுங்க என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோக்குள் போகலாம். So moving to the problem, a monochromatic light of wavelength 589 nanometer is incident from air on a water surface. What are the wavelength frequency speed of a reflected and refracted light? Refractive index of water is 1.33. ஸோ ரிஃப்ளெக்டட்னா என்ன, ரிஃப்ராக்டட்னா என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஒரு மிரர் இருக்குது. அந்த மிரரில் டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர்னு பார்க்குறோம். லைக்வைஸ் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் ஒன் மீடியத்தில் இருக்குந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் ஒரே மீடியம் சிங்கிள் மீடியம் வேக்கம்னா வேக்கம் மட்டும்தான், ஓகேங்களா, வாட்டர்னா வாட்டர் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி சிங்கிள் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இஷ்யூஸே வராது. ஒருவேளை 2 or more மீடியம்ஸ் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அங்கே ரிஃப்ராக்ஷனுங்கிற ஒரு விஷயமே இருக்கும் இல்லையா. ஃபார் திஸ் 2 or more மீடியம் வரும்போது அந்த இடத்துல மியூ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது வருது. ஏன்னா ஏர்லேருந்து வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தேர் கம்ஸ் தி வேல்யூ ஆஃப் மியூ. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் ரிஃப்ளெக்டட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு ஃப்ரீக்வன்சி. லாம்டாவோட வேல்யூவும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரீக்வன்சி நமக்கு வி டோன்ட் நோ, பட் வாட் வி கேன் டூ, வெலாசிட்டி இருக்குது. வெலாசிட்டியோட வேல்யூ 3 × 10⁸. ஏன்னா வித்தவுட் எனி டிஃப்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் வேக்கம் அப்படின்னு தான் நம்ம ஸ்பேஸ் பண்ணோம். வேக்கமோட நமக்கு வெலாசிட்டி ஆஃப் லைட்டுங்கிறது 3 × 10⁸. அதில் சந்தேகம் இல்லை. லாம்டாவுடைய வேல்யூவான 589 × 10⁻⁻⁹ போடும்போது வி வில் கெட் த வேல்யூ ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதையுமே என்ன பண்ணுறோன்னா இங்கே 3 இதை இங்கே கட் பண்ணால் 196 கிட்ட வரும். 196 நான் 1/200ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக இந்த -9 மேலே போகும்போது 8 × 9 17ஆக மாறுது. 1/200 என்பது 1/2 அப்படின்னா 0.5. இங்கே இருக்கிற 10⁻², அதாவது 2 × 10⁻²ன்னு எழுதலாமா, இதை கட் பண்ணால் 10⁻15. 1/2ங்கிறது 0.5 × 10⁻15 ஹெர்ட்ஸ். அவ்வளோதான். சம இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு C/Cm. சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 3 × 10⁸ தான் கண்டுபிடிச்சோம். இதுங்கிறது விச் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி ஆஃப் மீடியம் வி ஆர் யூஸிங். இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மீடியம் என்ன, ஏர்லேருந்து வாட்டருக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மியூவோட வேல்யூ ஆஃப் வாட்டர். அப்போ இங்கே வெலாசிட்டி ஆஃப் மீடியம் வாட்டர்னா இங்கே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டராக தானே இருக்க முடியும், அதோட மியூ ஆஃப் தி மீடியம். ஸோ அப்போ Cm which is equal to C/μ. ஏன்னா இந்த Cm மேலே இந்த மியூ கீழே போச்சுன்னா C/Cm. 3 × 10⁸ divided by 1.33 which is nothing but 2.2 அப்படிங்கிற மாதிரி வரும். 1.3 × 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 2.6. அதுவே 1.3 × 2.2 அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா 26 அப்படின்னு பார்க்கும்போது 2.86 சம்திங் வரும். ஸோ அதனால் அந்த வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். 2.2 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இதெல்லாம் எதுக்கு சார் கண்டுபிடிக்கிறோம்? அதுக்கப்புறம் தான் வெலாசிட்டி ஆஃப் மீடியம் விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஆஃப் மீடியம் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த இடத்துல நான் ஃப்ரீக்வன்சியை தனியாக வைக்கும்போது திஸ் வேல்யூஸ் கெட்டிங் டிவைடட். அப்போ Cm/f. இந்த எஃபோட வேல்யூ இருக்கா 0.5 லாம்டாவில் எஃப். இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2.2 / 0.5 இன்ட்டு இந்த 10⁸ இங்கே 10⁻15 மேலே போச்சுன்னா 8 - 15 - 7. 0.5 1/2ன்னு போட்டால் 2 மேலே போச்சுன்னா 2.2 × 2னா 4.4 × 10⁻⁻7 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த லாம்டாவோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஐ காட் தி வேவ்லென்த்தோட வேல்யூ லாம்டாவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் ஸ்பீட் Cm அதோட வேல்யூ 2.2 × 10⁸. ஸோ அப்போது 3 வேல்யூஸுமே என்ன பண்ணிட்டோம், வி ஹவ் சால்வ் அவுட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே ஆர்டர் தான். மேபி 1 or 2 திங்ஸ். இப்போ வேவ்லெந்தை மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை C/m மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம்,
இப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இந்த யூனிட்டோட முக்கியமான ஃபார்முலாஸ் வருது அப்படிங்கிற இந்த கொஸ்டினை டோட்டலாகவே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் இஸ் 1.5. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ்? Speed of light in vacuum is 3 × 10⁸ meter per second. Is the speed of light in glass is independent of color of light? If not, which of the two colors, red and violet, travels slower in glass prism? கொஸ்டினே கொஞ்சம் விலங்கமான கொஸ்டின் தான். முதல்ல நம்ம ஸ்பீட் ஆஃப் த மீடியம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். மியூ இருக்குது, சி இருக்குது. சிஎம் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா என்ன? மியூ விச் இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை சிஎம். சிஎம் மேலே மியூ கீழே. ஸோ சி டிவைடட் பை மியூ. 3 × 10⁸ டிவைடட் பை 1.5. 1.5 3 இங்கே கொண்டு போனோன்னா 2 × 10⁸. நமக்கு ஃபஸ்ட் ஆன்சரே கிடச்சிருச்சு. ஆனால் அடுத்த விஷயம் என்னென்னா, இண்டிபெண்ட் ஆஃப் கலர், ஸ்பீடுக்கும் கலருக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அதற்கான டெரிவேஷன் தான் இங்கே நான் சால்வ் பண்ணியிருக்கேன். C which is equal to lambda into F. அப்போ C is proportional to lambda. அப்போது C is proportional to frequency இல்லையானா அதுவும் தான். பட் frequency is constant. லாம்டாங்கிறது ஒவ்வொரு கலருக்கு மாறும். ஏன்னா வேவ் லென்த் ஃபார் ரெட் இஸ் மோரு, வயலட்டு கம்மி. அப்போ இதோட ப்ரொபோஷனல் ஸ்டேஜ்னு சொல்லும்போது வெலாசிட்டிங் ஆஃப் ரெட் அதிகம், வெலாசிட்டி ஆஃப் வயலட் அதை விட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த கொஸ்டின் இதோட முடிஞ்சாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் நான் அதே மாதிரி மறுபடியும் சால்வ் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ்ட்ரா தான் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படும். மியூ விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைடட் பை லாம்டா மியூ. அப்போ விச் இஸ் நத்திங் பட் த வெலாசிட்டி, த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வேவ் லென்த். அப்போது எனக்கு வேல்யூ எங்கே? ரெட்டோட வேவ் லென்த் அதிகமாக இருக்கும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாகவும், வயலட்டோட வேவ் லென்த் கம்மியாக இருக்கும்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாகவும் இருக்கும். ஸோ இந்த பேஸ்லேயும் நம்ம இந்த ஆன்சரை பார்க்கலாம் இல்லையா? ஸோ திஸ் த எக்ஸ்ட்ரா ஸ்டஃப்பு தேவைப்படும். ஏன்னா எம்சிக்யூவில் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கு தான் அதிக ஸ்கோப் இருக்குங்கிறனால தான் இதையும் சேர்த்து சால்வ் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் மேக் அ நோட். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், இன் அ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் த ஸ்லிட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை 0.28 millimeter. ஸ்லிட்டோட செப்பரேஷன் சொல்லும்போது அங்கே ஸ்மால் டி, அண்ட் த ஸ்க்ரீன் இஸ் பிளேஸ்ட் 1.4 meter அவே அப்படின்னு சொல்லும்போது கேபிட்டல் டி. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் அண்ட் த ஃபோர்த் பிரைட் ஃப்ரிஞ்ச், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இஸ் மெஷர்ட் டு பி 1.2 centimeter. டிட்டர்மைன் த வேவ் லென்த் ஆஃப் தி லைட் யூஸ்ட் இன் தி எக்ஸ்பெரிமெண்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆங்குலார் வித் ஃப்ரிஞ்ச் வித் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு n × π × கேபிட்டல் டி டிவைட் பை ஸ்மால் டிங்கிற சிம்பிள் ஃபார்முலா தான். ஆனால் இங்கே வேவ் லென்த் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூவை சென்டிமீட்டர், பீட்டாவை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா? ரைட்டு. கேபிட்டல் டியோட வேல்யூவை மீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஸ்மால் டியோட வேல்யூவை மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இந்த சம்மில் இருக்கிற எல்லாமே போட்டு குழப்பம் தான். இந்த ஃபோர்த் பிரைட் ஃப்ரிஞ்ச் அப்படிங்கிற வார்த்தை வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, கிவன் டேட்டா படி d which is equal to 0.28 × 10⁻³ மீட்டர். ஏனென்றால் 1 மில்லிமீட்டர் என்பது 10⁻³ கேபிட்டல் டியோட மதிப்பு 1.4 மீட்டர், மீட்டர்லேயே இருப்பதனால அதை விட்டுறலாம். அண்ட் தென் வித்தோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1.2 சென்டிமீட்டர்னு இருக்கிறதுனால 1.2 × 10⁻² மீட்டர் அப்படின்னு போடணும். அண்ட் தென் ஃபைனலி தி வேல்யூ ஆஃப் n which is equal to 4. அதுதான் இங்கே ஃபோர்த் பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லிங்க். இதை தான் நீங்கள் இங்கே பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ பீட்டாவோட வேல்யூ, என்னோட வேல்யூ 4, லாம்டா, கேபிட்டல் டி 1.4, ஸ்மால் டி 0.28. ஸோ இதில் வந்து எனக்கு கால்குலேஷன் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கேன்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. இங்கே 14 2 28, 14 × 2 28, இங்கே 1.4 தான் இருக்குது. அப்போ 2.8ன்னு இருக்கணும். அப்போ எங்கே டாட் வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முன்னாடி போகும். இங்கே ஒரு டாட் வச்சிங்கன்னா இங்கே டாட் முன்னாடி வந்துடும். அப்போது 0.2. ஓகேங்களா? அப்புறம் இந்த 0.2லேருந்து 2 × 2 சார் 4, இங்கே என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது 0.2 தான் இருக்குது. அப்போது இங்கே 0.4ஆக மாறும். அப்போ என்ன செய்யணும்? இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 0 மல்டிப்ளைட் பண்ணிங்கன்னா தட் பிகம்ஸ் 4. அப்போது திஸ் வேல்யூ இங்கேருந்து இங்கே கட் பண்ணால் 20ன்னு மாறும். ரைட்டா? இப்படி தான் நம்ம சம்ம சால்வ் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இங்கே இருக்கிற 10⁻³ மேலே போகும்போது 20 × 10⁻³ × லாம்டா, இங்கே 1.2 × 10⁻². இதுலேயுமே கூட நம்ம சால்வ் பண்ண முடியும். எப்படி? லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 20 கீழே வந்துடுச்சுன்னா 1.2 × 10⁻² டிவைட் பை 20. இது என்னென்னா 0.6 டிவைடட் பை 10, ரெண்டாம் வாய்ப்பாடு படி. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? இந்த 10 டிவைட் பை 0.6னா 0.06 தானே. இப்படி தான் என்ன செஞ்சாகணும்? நீங்கள் சம்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ த வேல்யூ இஸ் 0.06 × 10⁻⁻5. இது என்னென்னு எழுதலாம்? 0.06 6 × 10⁻² × 10⁻⁻5 எழுதலாம், which is like 6 × 10⁻⁻7 மீட்டர். அதே போல் 600 × 10⁻⁻4 அப்படின்னு எழுதலாம், × 10⁻⁻5. அப்போது
600 into 10 power minus 4 என்ன ஆகும்? அதே 0.06 தான். அப்போ 600 into 10 power minus 9. அதை 600 நானோமீட்டர் அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே இப்படி தான். இதை மீட்டரில் எழுதலாம், சென்டிமீட்டரில் எழுதலாம், நானோமீட்டரில் எழுதலாம், எப்படி வேணாலும் ஒரு ஆன்சர் வரும். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் நம்பர் 1. அதை நான் 2வது ஸ்டெப்பு கொண்டு வந்திருக்கேன், 3வது ஸ்டெப்பு கொண்டு வந்து 4வது ஸ்டெப்புக்கு இந்த ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் உங்களோட கன்வர்ஷன்ஸ். ஏன்னா இந்த யூனிட்டில் ப்ராப்ளம் சால்விங்கை பொறுத்த மட்டும் சிங்கிள் ஸ்டெப் தான், மல்டிபிள் ஸ்டெப்புக்கே போகாது. எல்லாமே சிங்கிள் ஸ்டெப், ஒன் ஸ்டெப் ஃபார்முலா தான். அதுலேருந்து நீங்கள் மீதியை கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா யூனிட் கன்வர்ஷன்ஸ் வில் பி வெரி வெரி டஃப், டீடியஸாகத்தான் இருக்கும். யூனிட் கன்வர்ஷனில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன். In a Young's double slit experiment using a monochromatic light of wavelength lambda, the intensity of the point on the screen where the path difference is lambda is k units. What is the intensity of the light at a point where the path difference is lambda divided by 3? முதல்ல path difference na என்னன்னு புரிஞ்சுக்கணும், which is lambda. அதுவே lambda dash which is equal to lambda divided by 3. 5ங்கிறது lambda, 5 டேஷுங்கிறது lambda 3 இருக்கும்போது அதனுடைய இன்டென்சிட்டியோடைய வேல்யூ என்ன? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஐயையும் ஐ டேஷையும் என்னங்கிறத கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் i1 ப்ளஸ் i2 ப்ளஸ் 2 இன்ட்டு i1 i2 cos 5. தி வேல்யூ ஆஃப் 5ஓட ஃபார்முலான்னு சொல்லும்போது 2π இன்ட்டு டெல் எக்ஸ் டிவைடட் பை லாம்டா. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது ஃபேஸ் ஆங்கிள் இல்லை, ஃபேஸ் டிஃபரன்ஸ். பாத் டிஃபரன்ஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ் வேறு. அதாவது சாரி, நான் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். பாத் டிஃபரன்ஸ்னு கொடுக்கும்போது டெல் எக்ஸு, அதுவே ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சுன்னா அதனுக்கு பேர் 5 அல்லவா? ஸோ அதன்படி அவங்க கொடுத்துருக்கிறது டெல் எக்ஸு, டெல் எக்ஸ் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 விச் இஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு டெல் எக்ஸ் டிவைடட் பை லாம்டா. நம்ம கொடுத்தது போல் முதல் கண்டிஷன் டெல் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா அப்படிங்கிற வார்த்தை இருக்கும்போது லாம்டா டிவைடட் பை லாம்டான்னு கட் பண்ணுச்சுன்னா 2π. ஸோ சப்ஸ்டியூட்டிங் திஸ் 2π ஹியர் பண்ணும்போது I plus 2 into I square. ஏன்னா I1 which is equal to I2 which is equal to I. ஏன்னா அவங்க கொடுக்காத பட்சத்தில் நம்ம ஈக்குவலாக தான் எடுக்கணும். cos 2π, cos 2πன்னு சொல்லும்போது sin nπ which is equal to 1. அப்போ இங்கே 2i plus 2i which is equal to 4i. அதுதான் k units. சரி இருக்கட்டும். செகண்ட் ஃபேஸு at the value of delta x which is equal to 5/3 lambda by 3 அப்படின்னு சொல்லும்போது 2π into lambda by 3 divided by lambda. இதை கட் பண்ணால் 2π divided by 3. Substitute in cos. So அப்போ 2y plus 2 into square root of I square into cos 2π by 3. 2π by 3 அப்படின்னு சொல்லும்போது cos 120, that is minus 1 divided by 2. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? plus 2i இருக்குது. plus 2 into iன்னு போடும்போது this values become cut minus i ஆக மாறுது. அப்போ 2i minus i which is equal to i. கரெக்டாக? இப்போது கம்பேரிசன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு திங்க்கு ஐயோட வேல்யூ 4i அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஐ டேஷோட வேல்யூ ஐன்னு கிடச்சிச்சு. இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ணுவோம்? ஸோ த வேல்யூ ஆஃப் ஐ டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு கே இல்லையா? ஸோ இங்கே இருக்கிறது என்ன? 4. அப்போது கே டிவைடட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு ஐ டேஷ். இப்படி போட்டால் கரெக்டாக இருக்குமா? ஏன்னா 4ஐ டிவைடட் பை 4னு போட்டிங்கன்னா வாட் இட் பிகம்ஸ் ஐ. அப்போது த வேல்யூ ஆஃப் கே டிவைடட் பை 4. இல்லது இன்னொரு விஷயத்தில் கூட நம்ம கம்பேர் பண்ணலாமே. 4i இங்கே ஒரு ஆன்சரு, கே ஒரு ஆன்சரு, ரைட்டா? திஸ் வேல்யூ ஆஃப் ஐ விச் இஸ் ஈக்குவல் டு கே டிவைடட் பை 4 முடிஞ்சா? ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஆன்சர் கம்பேரிஷன். ரெண்டுத்துக்கான ஆன்சரையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் உங்களால் கம்பேர் பண்ண முடியும். உங்களுக்கு ஆப்ஷனில் இந்த ரெண்டு மட்டும் கேட்டாங்கன்னா 4i, I அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அல்லது இங்கே கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல வரும்போது 4k, k by 4, அப்புறம் k by 2. இப்படி எப்படி வேணாலும் ஆன்சர் உங்களை ட்விஸ்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், எது சரியான ஆன்சருங்கிறது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சால்வ் பண்ணது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் அ டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் த ஆங்குலர் வித் ஆஃப் a fringe is found to be 0.2 degree on a screen 1 meter placed away. The wavelength is 600 nanometer. What will be the angular width of the fringe if the entire experiment apparatus is immersed in water? Take refractive index of water to be 4/3. இந்த கொஸ்டினுக்கு என்னால் 3 ஆன்சர் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஆன்சர், செகண்ட் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ நத்திங் பட் மியூ விச் இஸ் ஈக்குவல் டு θ1 டிவைட் பை θ2 விச் இஸ் நத்திங் பட் β1 டிவைட் பை β2 அப்படிங்கிறத போட்டோன்னா β1ஓட வேல்யூ 0.2, β2 என்னங்கிறது நமக்கு தெரியாது, 4/3. இந்த வேல்யூ இங்கே போச்சு அப்படின்னா திஸ் வேல்யூ 3 இன்ட்டு 0.2 மல்டிப்ளை பண்ணால் 0.6 டிவைடட் பை 4னு போடும்போது 0.15. சிம்பிள் ஆன்சராக தான் சார் இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன்.
theta which is equal to sin inverse of 1 by mu அப்படிங்கிற ஃபார்முலா எடுக்கிறோம் இல்லையா, theta கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ அதைப்படி எடுக்கும்போது theta 1 by theta 2 ஈக்குவல் டு இந்த sin inverse கூட எடுத்து நான் 1 by mu போட்டு, ஏன்னா இங்கே mu2 divided by mu1 வராது, ஏன்னா ஒரே ஒரு மீடியம் வாட்டர் மட்டும்தான் இருக்குது, அதனால் இது மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். லைக்வைஸ் இது மேலே போச்சுன்னா theta 2 divided by theta 1 போட்டு the values become, இப்போ இங்கே 4ம் 0.8 divided by 3ன்னு மாறும். சரியா, இப்படி நம்மளால் ஆன்சர்ஸ் போட முடியும். பட் இட் இஸ் ஆக்சுவலி ராங். எதனால்? theta c, ஏன்னா நீங்கள் நீட்டில் எழுதும்போது இது எந்த யூனிட்லாம் உங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஆங்கிள் கேட்குறாங்க, உங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் சாப்டர் நம்பர் 24ஓட பேஸில் கூட கண்டுபிடிக்கலாம். ஆனால் திஸ் theta c இஸ் நத்திங் பட் யுவர் கிரிட்டிக்கல் ஆங்கிள். கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு ஸ்லிட்டுக்கு வரவே வராது. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறதுக்கும் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஏன்னா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்லிட்டுலேருந்து நம்ம 2 ஸ்லிட்டை எடுத்து அதுலேருந்து லைட்டாக இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் பண்ணுறோம். அதுக்கும் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ராங். அடுத்து நீங்கள் சொல்கிற ஆர்டர் படியே இதில் வேறு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. β1 divided by β2 which is equal to lambda d1 divided by small d1 lambda d2 divided by small d2. இப்படி எடுத்திங்கன்னா இருக்கக்கூடிய லைட்டுங்கிறது எனக்கு ஒரே லைட்டு தான், ஏன்னா அது இம்மர்ஸ் இன் வாட்டர், அவ்வளோதான். மற்றபடி இந்த கேபிட்டல் டியோ இந்த லேம்டாவோ மாற போகிறது இல்லை. அப்படிங்கும்போது இது ரெண்டுத்தையும் நான் பாட்டமில் கட் பண்ணிவிட்டு டிவைடட் பை d1 டிவைடட் பை d2ன்னு இருக்குது. 1 by d1 டிவைடட் பை 1 by d2. அப்போ d2 மேலேயும் d1 கீழேயும் வரும் இல்லையா. ஸோ இதோடு நான் என்ன பண்ணணும், இந்த β1 நான் மல்டிப்ளை பண்ணணும். ஆர்எல்ஸ் β2 which is equal to, ஏங்க 1 டிவைடட் பை 2ன்னு இருக்குது, 2 மேலே போச்சுன்னா d1 மேலேயும் d2 கீழேயும் வந்துடும் இன்ட்டு b1 அப்படிங்கிற வேல்யூவும் கிடைக்கும். ஆனால் எனக்கு ஸ்மால் d1ஓட வேல்யூவும் கொடுக்கல, ஸ்மால் d2ஓட வேல்யூவும் கொடுக்கல. அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ எனக்கு இந்த ஒரு மெத்தட் தான் ஒரே ஒரு வழி. ஸோ இந்த கொஸ்டினை எந்த வகையில் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் ஸ்டஃப். இங்கே இம்மர்ஸ் இன் வாட்டர் அப்படிங்கிறது இல்லாமல் இங்கே என்னோடய வேல்யூ d1ங்கிறது ஆல்ரெடி ஒரு 0.5 மில்லிமீட்டரில் இருந்துச்சு. இப்போ நான் அதோட பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறேன், d2ஓட வேல்யூ சம்திங் மில்லிமீட்டர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ எனக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 0.7 போகும்போது β2ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் b1 which is equal to lambda d divided by small d அப்படின்னு எடுக்கும்போது beta is inversely proportional to d, then b1 divided by b2 which is equal to small d2 divided by d1. இப்படி நீங்கள் போட்டு சம்மு சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் ப்ரொவைடர் உங்களுக்கு d2ஓட வேல்யூவும் இல்லை, ஸ்மால் d1ஓட வேல்யூவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ திஸ் இஸ் தி ஒன்லி மெத்தட். இங்கே θ1 கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் டிகிரியில் கொடுக்கப்பட்டதுனால. சப்போஸ் எனக்கு ஆன்சர் நான் ரேடியனில் மாற்றணுன்னா π டிவைடட் பை 180 அந்த வேல்யூ போட்டிங்கன்னா தி ஆன்சர் வில் கம் இன் ரேடியன்ஸில் வரப்போகுது, அவ்வளோதானே. ஸோ த டெக்னிக்கலி β1 டிவைடட் பை β2 தட் இஸ் தி ஃபார்முலா. கொஸ்டின் வந்து சிம்பிள் தான், இதில் நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், எனக்குமே இருந்துச்சு. ஸோ அந்த கேள்வி தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி வேறு எதுவும் இஷ்யூஸ் இருந்துச்சு, கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, லெட் மீ நோ. அதை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா திருப்பவும் அடுத்தடுத்த இஷ்யூஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணும்போது நான் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன் டைரக்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ப்ரூஸ்டர் ஆங்கிள் ஃபார் ஏர் டு கிளாஸ் ட்ரான்சிஷன்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் இஸ் 1.5. சிம்பிள் ஃபார்முலா மியூ ஈக்குவல் டு tan θ, மியூவோட வேல்யூ 1.5, tan θ, θ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1.5. நம்ம எப்போதும் சொல்கிறது தான் tan 0 என்பது 0/1 which is equal to 0. tan 30 அப்படின்னு போட்டிங்கன்னா 1 divided by √3, அதாவது 1 divided by 1.7, கிட்டத்தட்ட 0.5ன்னு வரும். அதே மாதிரி tan 45 which is equal to 1 and then tan 60 which is equal to square root of 3 which is 1.7. அப்போ 1லேருந்து 1.7க்கு இன்பிட்வீனில் இந்த 45லேருந்து 60 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். ப்ராபப்ளி ஒரு 55 டிகிரின்னு வைக்கலாம். ஆன்சர் உங்களுக்கு ஈக்குவல் டு 16 இருந்துச்சுன்னா 16 நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த மாதிரியான டைரக்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் பண்ணக்கூடாது, என்சிஆர்டியில் இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் நான் அப்படியே கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினில் வேறு எந்த ட்விஸ்ட்டுமே இல்லை. என்னதானா நம்ம இத்தனை நாளாக நம்ம இவ்வளோ சாப்டர்ஸ் பார்க்கும்போது நம்ம நிறைய டஃப்பான ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். சில நேரம் இந்த மாதிரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஒருவேளை அதுவாக இருக்குமோ, ஒருவேளை இதுவாக இருக்குமோ, நான் μ2 டிவைடட் பை μ1 இன்ட்டு 1 இப்படிலாம் நான் எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ண மாதிரிலாம் யோசிக்க தோணும். அப்படியெல்லாம் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேங்களா? அனதர் சிம்பிள் கொஸ்டின், பட் ஆனால் கொஞ்சம் ஆங்குலர் ட்விஸ்டர்ஸ் இருக்கும். Light of the wavelength IR Armstrong fall on a plane reflecting surface. That's a very important keyword. What are the wavelength and frequency of the reflected light? Okay. At what angle of incidence is the reflected ray normal to the incident ray? கொஸ்டினில் குழப்பம் வரும். ஆல்ரெடி ஒரு வேவ் லென்த் இருக்குது, அப்புறம் இங்கே ஏதோ ஒரு வேவ் லென்த் கொடுத்துருக்காங்களே, ஸோ வாட் இஸ் தேட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்சிடென்ட்டுங்கிறதுக்கு ஃபார்முலா நம்ம லைட்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ C ஈக்குவல் டு லேம்டா எஃப். சியோட வேல்யூ என்ன 3 × 10⁻8. லேம்டாவோட வேல்யூ 5000 × 10⁻−10. ஏன்னா 1 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும்போது 10⁻−10 இன்ட்டு எஃப். இது ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ரிஃப்ளெக்டர் ரேயை பொறுத்த மட்டும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லேம்டாவையும் கண்டுபிடிக்கணும், எஃப்பும் கண்டுபிடிக்கணும். இன்சிடெண்ட்டில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதுதான் ஃபைனலுக்கும். அதனால் ஃப்ரீக்வன்சி நெவர் சேஞ்சஸ். ஸோ அதனால் ஃப்ரீக்வன்சிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வேவ் லென்த்துங்கிறது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் அடுத்த ஸ்டெப் இருக்குது. ஸோ வாட் இஸ் தட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேன் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் மோர் லைக் எ பிளேன் மிரர் அப்படிங்கிற கன்சிடரேஷன் வரணும். பிளேன் மிரர்னு சொல்லும்போது இன்சிடென்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? ஸோ அப்போ ரெண்டுமே 90 டிகிரியில் இருக்குது, பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நார்மல் டு இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அது ரிஃப்ளெக்ஷனுக்கு நார்மலாக இருக்குது. இது இன்சிடென்ஸு, இது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா 90 டிகிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். I = Rனா 2I = 90. அப்போ I = R = 45 டிகிரி. அப்போ ரெண்டுமே கரெக்டாக 45 டிகிரியில் உங்களுக்கு வந்து 45 டிகிரியில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது லைக் திஸ், இங்கேருந்து எனக்கு 45ல் வந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ 45 அப்படிங்கிற கணக்காக ஆகும். ஸோ இப்போ இந்த கணக்கில் நம்ம பார்க்கும்போது அதே டிகிரி, சேம் வேல்யூ சேம் டிகிரி, தென் த வேல்யூ ஆஃப் லேம்டா வில் ஆல்சோ பி தி சேம். எஃப் மட்டும் இல்லை, லேம்டா வில் ஆல்சோ பி தி சேம். அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன? அதே 5000 ஆங்ஸ்ட்ராங்கிற ஆங்கிள் தான் கரெக்டு. ஃப்ரீக்வன்சின்னு சொல்லும்போது 0.6 × 10⁻15 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஆன்சர் தான் இதற்கு சரியான விடையாக இருக்க முடியும். சரியா? கொஸ்டினை நம்ம எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கணும். இந்த கொஸ்டினில் முக்கியமான வார்த்தையை பிளேன் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அந்த பிளேன் மிரரை உங்களுக்கு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? The next one, estimate the distance for which ray optics good for approximation of an aperture 4 mm and wavelength 400 nanometer. ஸோ இதுக்கு நான் டிஸ்டன்ஸுங்கிற வார்த்தை போட்டோன்னா என்ன பண்ணுவேன்? y which is equal to lambda divided by dங்கிற வேல்யூ போடுவேன். லேம்டா கொடுத்துருக்க, அப்பேச்சருக்கு நான் டின்னு கூட இருப்பேன். ஸோ கேபிட்டல் டி கொடுக்கல, என்னோட வேல்யூ கொடுக்கல. என்னோட வேல்யூ கொடுக்கலனாலும் ஐ கேன் டேக் இட் as n = 1. அப்போ இந்த டியோட வேல்யூ நான் என்னென்னு எடுப்பேன்? ஸோ இந்த அப்ராக்சிமேஷன் இஷ்யூஸ் வரும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சில விஷயம் நம்ம என்ன பண்ணிடுவோங்கிறத சொல்லிடுறேன். ஒய் இஸ் ப்ரொபோஷனல் டு லேம்டா பை டி தானே அப்படின்னு நான் போட்டு வேல்யூ இதை கண்டுபிடிச்சா ராங். என்ன காரணம்? விச் இஸ் ஆக்சுவலி இங்கே மீட்டர், இதோட யூனிட் மீட்டர். மீட்டர் பர் மீட்டரை நீங்கள் அடிச்சிங்கன்னா நோ யூனிட் இல்லையா? ஆனால் ஒய்யோட வேல்யூங்கிறது டிஸ்டன்ஸ் மீட்டரில் இருக்கணுமே. அப்போவே இந்த மெத்தடிங் தப்புன்னு அர்த்தம். அப்போ வாட் தே ஹேவ் கிவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு Z which is equal to A² லேம்டா இருக்கு இல்லையா? அந்த ஃபார்முலாவை தான் யூ ஹேவ் டு யூஸ். அப்படி யூஸ் பண்ணும்போது ஏவினுடைய வேல்யூ 4 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் என்பது 10⁻³ மீட்டர். அப்போ 4 மில்லிமீட்டருங்கும் போது 4 × 10⁻³ ஸ்கொயர் டிவைடட் பை 400 × 10⁻−9. 1 நானோ ஈக்குவல் டு 10⁻−9 அதை கொடுக்குறோம். ஸோ 4 4s are 16 × 10⁻−6 டிவைடட் பை 400 எப்படி எழுதலான்னா 4 × 10⁻²-9. அப்போ 4 × 10⁻−7. ஸோ 4 4 16, 7 மேலே போச்சுன்னா -6 + 1 which is equal to 1. அப்போ 4 × 10 40 மீட்டர். அவ்வளோதான் இதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு அந்த நேரத்தில் ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்குங்கிறது நமக்கு மைண்டில் வராது. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? இந்த லேம்டாவையும் ஏவையும் வச்சுட்டு ரெசல்யூஷன் பவரோட ஃபார்முலாவுக்கு பெறுவோம். A / 1.22 லேம்டா அப்படிங்கிற ஃபார்முலா கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி ரிசால்விங் பவர். ஏன்னா இந்த யூனிட்டில் ரொம்ப சிம்பிள் தான் ஃபார்முலாஸ், நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ RP which is equal to ரிசால்விங் பவர் ஆஃப் டெலஸ்கோப் அல்லது ஹியூமன் ஐ, இப்படி எதா வேணாக இருக்கலாமே தவிர்த்து இட் இஸ் ரிசால்விங் பவரை பேஸ் பண்ண ஃபார்முலா. எனக்கு கொடுத்துருக்கிற டேட்டா இந்த ஃபார்முலாவில் தான் வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறதே முதல்ல தவறான விஷயம். சரியா? தவிர டிஸ்டன்ஸ்னு சொல்லும்போது அதோட யூனிட் மீட்டராக தான் இருக்கணும். ரிசால்விங் பவரில் இது ரெண்டும் கட் ஆகி ரேடியனில் வரும், ஆங்குலார் டிஸ்டன்ஸ். அப்போ அதுவும் ராங்கு. நான் ப்ரப்போர்ஷனேட்டாக எடுத்து லேம்டா டிவைடட் பை டின்னு போட்டாலும் அங்கே தேர் வில் பி நோ யூனிட். ரெண்டும் கேன்சல் ஆகும்போது நோ யூனிட் அப்படின்னு தான் வரும். அப்போ அதுவும் ராங்கு. அப்போ என்ன யூஸ்ணும் அப்படின்னு அப்போது எந்த ஃபார்முலா நம்ம ட்ரை பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா ஃப்ரெஸ்னல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். சரியா? இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த யூனிட்டில் மோஸ்ட்லி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நம்ம நிறைய ஹை ஸ்டாண்டர்டு இல்லை டஃப்பான கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி சிம்பிளான கொஸ்டின்ஸை கோட்டை விட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸில் இதுவும் ஒன்றுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட்.
Probably we have came to the end of this part. அப்கமிங் வீடியோவும் NCERT ப்ராப்ளம்ஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா 2 பார்ட்டை தான் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால நம்ம 2 பார்ட்டை தான் சால்வ் பண்ணுறோம். இந்த கால்குலேஷன்ஸை இதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் பொறுமையாக நம்ம ஷார்ட் பண்ணி சொல்கிறோம், இவ்வளோ டைம் எடுத்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் MCQ சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதில் நீங்கள் கரெக்டான ப்ராக்டிஸில் இருந்துட்டீங்க அப்படின்னா MCQ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா fill பண்ணுங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.